இப்போ நாடு வந்து ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் கிராஸ் ஆகிட்டு இருக்கு, வார் மூடில் இருக்குது. இந்த கிராஸ் பார்டர்னு சில பேரை வச்சுட்டு ஒரு கும்பல்களை வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கணும், ஸ்திரத்தன்மை இல்லாமல் உண்டாக்கணும், ஒரு மத ரீதியாக கலவரத்தை கொடுக்கணும், பிக்சரை கொடுக்கணும், கலரை கொடுக்கணும், அப்படிங்கிற மும்முரத்தில் சில பேர் ஆப்ரேட் பண்ணுறாங்க கிராஸ் பார்டர். சவுதி அரேபியாவில் மாணவர்களுக்கு பாரத நாங்க போறச்சே இங்கே அட்டாக் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ, நீங்கள் சவுதி அரேபியா கேள்வி கேட்குற மாதிரி, ஓ அந்த பக்கம் சாஞ்சிட்டிங்களா, நாங்கள் விடுவோமா பாரு அப்படின்னு. அதுக்கு ஏன் இன்னசென்ட் பீப்புளை நீங்கள் படம் வைக்கிறீங்க? என்னைக்காவது பாகிஸ்தான் இன்னசென்ட் மக்களை தாக்கியோ, இங்கேருந்து இந்து வெறியர்கள் போய் சில பேரோ யாராவது அங்கே இருக்கிற மக்களை தாக்கினதா, இன்னசென்ட் மக்களை தாக்கினதா சரித்திரம் இருக்கா? பேச முடியுமா? எடுத்து காட்ட முடியுமா? அது இல்லாதனால தான் இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளில் நம்ம பக்கம் வராங்க. 10 நாளாக என்ன நடந்து முடிஞ்சு ஆகுது, என்னால் எடுத்தேன் கவுத்தேன்னு எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு போரை காண்றதுனாக்க அதில் வர பட்ஜெட்டுங்கிறது பெரிய லெவல், அடுத்தது உயிர் லெவல். இப்போ தான் உயிர் கொடுத்துருக்கோம். அந்த உயிரை பார்க்கணுன்னாக்க அவங்களுக்கு முதல்ல அச்சுறுத்தலை காட்டணும். எங்கள்கிட்ட இவ்வளோ மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, மெரைனில் இருக்குது, கப்பல் போக்குவரத்து, தரை போக்குவரத்து, விமான போக்குவரத்து, இவ்வளோ இது இருக்குது. அதையும் தாண்டி அணுகுண்டும் நாங்கள் தயாரிக்கிற அளவுக்கு போயிட்டோம். நீ வந்து அடங்கி போயிட்டு யார் யார் உள்ளே வச்சு ஹைட் அவுட் கொடுக்குறியோ, யார் யாரை பாதுகாக்கிறோம் அப்படின்னு எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு. இதெல்லாம் ஆர்டினரி சிவிலியன்ஸ்க்கு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. பிளைண்டாக கேட்குறாங்க, என்ன 10 நாள் ஆச்சு இறந்துட்டு. நீ தமிழ்நாட்டில் நடக்கிற பேச்சு தான் சொல்கிறேன். இன்னும் பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மண்பாதை என்ன பண்ணுறாங்க? ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு 5.5 கோடி ஜனங்களை வச்சுக்கிட்டே உங்களால் ஆட்சி புரிய முடியல. இவ்வளவு கொலை குத்தம் இவ்வளோ நடக்குது, கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி 140 கோடி ஜனங்களுடைய உயிரை ஒன்றையும் பாதுகாக்கிறது அந்த இராணுவம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீட்டு ரத்து. நீங்கள் எந்த ரத்து ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் ஓடிட்டுருக்கு. செங்கலை தூக்கி ஏஎம்எஸ் வரல. நீங்கள் இன்றைக்கி செங்கல் வச்சு பாதி வந்துருச்சு. என்ன இப்படி வந்து வெட்டு பேச்சு பேசினீங்களே தவிர தேச உணவோட அதுக்கு பணிபுரிகிற மக்களுக்கோ அந்த குடும்பத்திற்கோ எதுவுமே இல்லாத, ஜாதி ரீதி இல்லாத, மத ரீதி இல்லாத ஒன்றாக இருக்கிற ஒரே குடும்பம் இராணுவம். அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்கள கூட்டு வச்சு பேசியிருக்கீங்களா இன்னை வரைக்கும்? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சீனியர் அட்வொகேட் நளினி ஸ்ரீ அவர்கள். இவர் வந்து நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரியின் மனைவின் கூட. வணக்கம் மேடம். வணக்கம் சகோதரர். இப்போது இந்த பஹல்காம் அட்டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7-8 நாட்கள் வந்து கடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற நிலையில் இன்னும் இந்தியா வந்து திரும்ப ஒரு ஸ்ட்ரைக் பண்ணல, ஒரு அட்டாக் திரும்ப பண்ணலை அப்படிங்கிற விஷயம்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரியின் மனைவியாக இருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த விஷயம் நடக்குது, ஒரு 26 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி அந்த விஷயம் பார்க்கும்போது உங்களுடைய வியூ எப்படி இருந்தது? முதல்ல நம்மை விட்டு பிரிந்த ஒன்றுமே அறியாத அப்பாவிகள், நம்ம சகோதர சகோதரிகள், அதை அவர்களை இழந்து வாழும் குடும்பங்கள், இறந்த ஆத்மாக்களுக்கு நமது மனமார்ந்த மலராஞ்சலி. அந்த இன்னைக்கு அந்த துக்கத்தில் படுத்துக்கத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தோடு நம்மளும் இணைஞ்சு துக்கத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஏன்னா இது வந்து டெரருங்கிறது, டெரரிசமில் வந்து ரிலிஜன் வந்து வராது, ப்ளே பண்ணாது. நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னாக்கா எங்கள் வீட்டுக்காரர் வந்து, என் கணவர் வந்து பங்களாதேஷ் வாரில் தான் உயிரிழந்தார். பங்களாதேஷ் வாருக்கு இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணுது லிபரேஷனுக்கு. வெஸ்ட்டு பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் லிபரேஷன், அப்புறம் தான் பங்களாதேஷ்க்கு நேம் வருது, முஜிபுர் ரஹ்மான். அப்போ இந்த ட்ரைனிங் இப்போ ஆக்கிரமணம் பண்ணிட்டுருக்காங்களே, ஃப்ளையிங் இது ஏர்க்ராஃப்ட் ட்ரைனிங் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா சோல்ஜர்ஸை. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பீகாருக்கும் நீங்கள் பங்களாதேஷுக்கும் பார்த்திங்கன்னா பார்டர், ஹில் டெரெயின் பார்டர், மலை பிரதேசம், ஏற்ற இறக்க பள்ளத்தாக்கு. அங்கே போகிறச்ச அந்த ஏர்க்ராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணுறச்ச போகிறச்ச லேண்டிங்கில் கிராஷ் ஆச்சுன்னா, சிக்னல் போயிடுச்சுன்னா, ரேடார் சிக்னலில் போயிட்டானாக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ டெக்னாலஜி சொஃபஸ்டிகேட்டடாக கிடையாது, வளர்ச்சி அடையலை. இப்போ மண்ணுமுக்கு பாரத பிரதமர் வந்தப்புறம் நிறைய டிஃபென்ஸுக்கு ஏன் செலவு பண்ணுறாங்க மக்கள் கேட்குறாங்க. வரி படத்தில் செலவு பண்ணுறாங்க. அது பண்ணதுனால தான் இன்றைக்கி 26 நின்றுது. இல்லாட்டி பெரிய லெவலில் வந்திருக்கும். இது மாதிரி டெரரிசம்லாம் ரொம்ப இம்ப்ரூவ். இந்த எல்லா பக்கமும் உங்களுக்கு டெரரிசம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் சைனா அம்பந்தோட்டாங்கிற ஸ்ரீலங்காவில் லீஸுக்கு எடுத்து தமிழக தான் ஃபஸ்ட்டு கார்னர் ஆகும். அவ்வளோ நியரில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கச்சு செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் த கண்ட்ரிம்பாங்க. பாதுகாப்பு, இறையாண்மை பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு கடமை மத்திய அரசாங்கம், ஒவ்வொரு இந்தியனுக்கும் கடமை.
அதனால தான் வந்து அப்போ வந்து இந்த ரேடாரில் மிஸ் ஆச்சுன்னு தெரியாது. அது மாதிரி மிஸ் ஆகிட்டு இப்போ எடுத்து கம்யூனிகேஷனில் இப்போ மாதிரி டெக்னாலஜியில் ஹையில் இப்போ பசங்களே செல்லில் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கன்சர்ன் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சம்படி இஸ் மிஸ்ஸிங், தே வில் நாட் கன்ஃபார்ம் அதை கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க டெத்துங்கிறத. மிஸ்ஸிங்காக இருக்குது ஏன்னா காஜ் பண்ணுவாங்க, பாடி எங்கே கிடைக்குது, என்ன கொத்துமுறை கோயில வேறுமா இருக்காங்களாம் பார்ப்பாங்க. அந்த இடத்துல முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது வந்து இங்கே ஜாதி கணக்கு எடுக்கப்படணும் வற்புறுத்தினவங்களுக்கெல்லாம் ஒரு சங்கதி சொல்ல விரும்புகிறேன். ஜாதி மதத்தை தாண்டியது தான் இராணுவ குடும்பங்கள், அதில் வாழும் பெண்கள் ஆண்கள் அனைவரும் அது எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறது. அப்படி இருக்கிறச்ச அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஏர் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது. அங்கேருந்து கன்சர்ன் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் அங்கேருந்து பிரான்ச் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குலாம் வந்து வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். லேண்ட்லைனில் தான். லேண்ட்லைனில் கூட்டு சொல்லிவிட்டு இந்த மாதிரி விஷயம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. எந்த விஷயம்னா அப்பயே நம்ம புரிஞ்சுப்போம், ஏதோ சம்திங் இஸ் பேட் அப்படிங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சிடும். ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டோம். எப்படின்னு சொல்லிட்டு போவோம், கூட்ட ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. இஃப் இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல்னால் தே வில் ரஷ் டு த ஆர்மி ஹாஸ்பிட்டல். பூனேயில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, ஆர்மி ஹாஸ்பிட்டல், காலேஜே இருக்குது. அதில் படிக்கிறவங்கள ரெக்ரூட் பண்ணுறாங்க, அவுட் சைட்லேருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. தே வில் ட்ரை டு அட்டம் டேக் டு ஹாஸ்பிட்டல். போனால் கூட கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் தான் நேராக போய் காட்டுவாங்க. ஆனால் ஸ்பாட்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க, இவங்க தானாட்டு. இன்னும் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் ரெக்கார்ட், ஒரு லீகல் ரெக்கார்டு அவங்களுக்கு. போய் பார்க்குறச்ச பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வாஸ் எனக்கு இங்கேருந்து விஷயம் வந்து டெல்லியில் இருக்கேன். நான் டெல்லியிலேருந்து வந்து நான் அந்த ஸ்பாட்டை ரீச் ஆகணும், பீகார் கந்தில். அப்போல்லாம் அந்த ஹெலிகாப்டர் ரேஞ்ச் தான் போகும், கிளைமேட்டுக்கு வயசாக போகும். அப்போ போகிறோம், பார்க்குறோம். எனக்கு ஐ டேக் இட் ஓகே. இந்த மாதிரி நடித்தா நம்ம வி ஹேவ் டு ஒர்க் ஃபார் த கண்ட்ரி. எஸ், டெடிகேட்டட் இஸ் லைஃப் ஃபார் த கண்ட்ரிங்கிறது பெருமை. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு இந்தியனும் அந்த நிமிஷத்தில் எப்படி இருக்குங்கிறது நான் உணர்ந்திருக்கேன். மற்றவங்களுக்கு இருக்குமா தெரியாது. ஆனால் அழமா பெருமையாக இருக்குங்க. நாங்கள் அழவே மாட்டோம். இப்போ வேணால் எனக்கு கொஞ்சம் இமோஷ்னலாக ஆகுது. அந்த நிமிஷத்தில் எனக்கு ஒன்றும் தெரியல. ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் தட் நம்ம படிச்சிருக்கோம். ஏன் நம்மளால் ஆர்மியில் லேடிஸ் அப்போல்லாம் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. நம்ம ஏன் வேறு லைனில் ஏழைகளுக்கும் இந்த மாதிரி கஷ்டப்படுற இராணுவ குடும்பங்களுக்கும் வாழ்ந்தது டியூஷன் கொடுக்குறது, படிக்கிறது, அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணக்கூடாது சொல்லி தான் நான் ஒரு பத்திரிகை நிறுவனாவது அதுக்கப்புறமா வக்கீல் தொழிலையும் மாறிட்டேன். அங்கே டெல்லியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வக்கீல் தொழில் சமூக சேவையெல்லாம் செய்யணும்னு இறங்கினோம். அப்படி தான் அது அவருடைய நினைவாஞ்சலியாக அவர் நாட்டுக்கு செய்ய வேண்டியதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம், தொடரும். ஒரு ரோட்டில் போகிறோம், அதே ரோட்லேயே. அதுதான் நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இராணுவத்தை சேர்ந்த குடும்ப விதவைகளாகட்டும், பெண்களாகட்டும். இப்போ கூட அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கிளப்லாம் இருக்குது, லேடிஸ் கிளப்லாம். அவங்கள ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? சோஷியல் ஒர்க்கு. புவர் சில்ட்ரனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது, ஸ்விங் மிஷின் வாங்கி கொடுக்குறது, தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஹெல்த் செக்டாரை பார்க்குறது, இதெல்லாம் செய்கிறாங்க. இது அவங்க அந்த சைடில் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த இராணுவ குடும்பத்தோட அமைப்பு. அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்று வேறு எதுவுமே தெரியாது. சோஷியல் லைஃபு, இராணுவங்கிறது நாட்டோட செக்யூரிட்டி. ஒரு சின்ன பிடி மண்ணு தனக்கு எனிமிக்கு போகக்கூடாது, துரோகிக்கு போகக்கூடாது, சின்ன உயிர் கூட போகக்கூடாது. அது ஒன்று தான் அவங்க இருக்கும். இது இப்போ பெஹல்காமில் நடந்தது சொல்கிறீங்க. இது எப்போதுமே என்ன பண்ணுறாங்க, டெரரிசம்னாங்க அது வேறு. டெரரிசத்தில் போய் ரிலிஜனை கேட்க மாட்டாங்க, மதம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இது உண்மையாக இருக்குன்னு இதில் கட்டுக்கதையே இருக்க முடியாது. ஏன்னா உண்மையாக தன் கணவன் ஒருத்தங்க எடுக்கிறாங்க, ஒரு மனைவி. அந்த மனைவி கல்யாணம் ஆகி 6 நாள் கூட ஆகலை. உண்மைத்தன்மையை பார்க்கணும். உண்மைத்தன்மை இருக்கச்சு அவங்க சொல்கிறாங்க, என் கணவன் இந்த கேள்வி கேட்டாங்கங்கிறாங்க. இறப்பில் அரசியல்வாதி வேணால் அரசியல் தேடுவாங்க. ஆனால் இன்னசென்ட் அப்பாவி மக்கள் துக்கத்தில் இருக்கும்போது அந்த வார்த்தை வருதுன்னா சத்திய வார்த்தை. மக்கள் புரிஞ்சுக்கணும், சத்திய வார்த்தை. அப்படின்னாக்க அப்படி கேட்டு கேட்டு பண்ணானாக்க இது பாகிஸ்தான்லேருந்து ட்ரெயின் பண்ணி அனுப்பப்பட்ட கும்பல், கொடூர கும்பல். அது அவங்க டெரரிஸ்ட் கிடையாது. அதை தாண்டி பாகிஸ்தான் ஆரம்பிக்கிறது எங்களுடைய கருத்து. ஏன்னா நாங்கள் பார்த்து வச்சு சொல்கிறோம். கிடையாது, டெரரிஸ்டாக இருக்க முடியாது. டெரரிஸ்ட் இருப்பாங்க, 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அதில் அவங்க டிஃபென்ஸோட உள்ளே வந்திருப்பார். அவர் தான் இந்த மாதிரியெல்லாம் கேட்க சொல்லுவாங்க. ஏன்னா டெரரிஸ்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பயமுடுத்தணும், இன்ஸ்டபிலிட்டி இந்த கண்ட்ரியை ரெடி பண்ணணும், ஒரு திரசல் பண்ணணும். அதுதான் இராணுவத்தில் எப்போதுமே பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ இதில் ட்வின் டவர்ஸ் அடித்தாங்க அமெரிக்காவில். அப்போ நடக்கும்போது யார் வந்து நேராக ஸ்ட்ரைட் அட்டாக், பில்டிங் டெமாலிஷ் ஆச்சு, அதனுடைய எக்கானமி டவுன் ஆச்சு, அவங்க பொருளாதாரமே போச்சு. அப்போ யாருமே இது முஸ்லீம் கட்டினாலும் கிறிஸ்டின் கட்டினாலும் யார் கட்டினாலும் கேட்கலையே. அதுதான் டெரரிசம். இது டெரரிசமாக கொள்ள முடியாது. இது என்னன்னாக்க மக்களை அச்சுறுத்துவது, அவங்களுடைய பொருளாதாரம், சுற்றுலாங்கிறது பொருளாதாரம், அந்த பேசிக் தான் காஷ்மீரில் அவங்களுடைய பொருளாதாரத்தை கெடுக்கிறது. இதுதான் ஃபோக்கஸ். வேற இதில் அதனால் ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு, நாங்கள் இன்னும் அலைவாதான் இருக்கோம். பாகிஸ்தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்க மாண்புமிகு பாரத பிரதமர் பண பரிமாற்றம் கொண்டு வந்தார். டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா எக்கானமி டவுன் ஆகிடுச்சு பாகிஸ்தானில். ஏன்னா க்ராஸ் பார்டரில் ஃப்ளோ ஆகிற மணி
இந்த டெரரிஸ்ட்கெல்லாம் நடுவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்லால் அடிக்கிறதுக்கு 100 ரூபா 500 ரூபாலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ஜிஓஸ் வழியாக பணம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ கட் ஆகிடுச்சாங்க. ஸோ கட் ஆனால் அங்கே நிலைமை வந்து பொருளாதார நெருக்கடி. அங்கே இருக்கிறவங்களுக்கு பணம் போகலை, இங்கே வளர்ச்சி அடைஞ்சு போச்சு. 370 370 அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அப்ளிகேஷன் அப்புறம் நல்ல வளர்ச்சி சுற்றுலா. நீங்கள் இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் ஜம்மு காஷ்மீரில். இதுக்கு முன்னாடி அது இல்லை. அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் இந்த கல்வி சிங் போட்ட அக்ரிமெண்ட்டில், அந்த மகாராஜா போட்ட அக்ரிமெண்ட்டில் அது கிடையாது. இப்போ வாங்கலாம். ஸோ ஷூட்டிங் நடக்குது, எல்லாம் நடக்குது. பெரும் வளர்ச்சியை காணுது காஷ்மீர். இதை பொறுக்காத அந்த காலத்தில் விட்டு கொடுத்த அந்த பிஓங்கிற பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கிறது அவங்களுக்கு மனசு இங்கே வரணும்னு இருக்குது. வளர்ச்சி அடைகிற பக்கம் போவோம். ஏன்னா பாகிஸ்தானில் ரொம்ப எக்கானமி டவுன் ஆகிடுச்சு. பஞ்சங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நேரமில். ஸோ அது வந்து அங்கே எப்போ பாரு வந்து உங்களுக்கு மேஜரை கவுக்கிறது, அவங்க எடுக்கிறது, ஆர்மி எடுக்கிறது, இப்படியே இருக்கிறனால இன்ஸ்டெபிலிட்டி. அது தவிர பலுச்சிஸ்தான்கிற ஒரு பகுதி வந்து பிரிஞ்சு போகிறாங்க இந்த நாட்டை. ஸோ இங்கே மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது. அந்த மாதிரி குழப்பம் இருக்கிறதுக்கு அவங்களுடைய ராங் திங்கிங் இந்த பலுச்சிஸ்தான் செப்பரேஷனை வந்து இந்தியா தான் பண்ணி விடுதோங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணி தான் செட்டப் பண்ணி அதுக்கு 2 நாள் முன்னாடியே அவங்க இராணுவ அதிகாரிகள் பேசியிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் முடிஞ்ச கதை. அந்த துக்கங்களை இருந்து அவங்க மீண்டு வரணும். நீங்கள் இப்போ இறந்து விட்டாங்க, ஆனால் அது பக்கத்தில் இருந்து க்ளோஸ் ரேஞ்சில் நாங்களாம் பார்த்துருக்கோம் இல்லையா, வார்ஃபீல்டில் எங்களுக்கெல்லாம் பழக்கம். அவங்க என்ன கதை சொல்லுவாங்க நம்ம ஹஸ்பண்ட்லாம். பங்கர்லாம் எவ்வளோ உள்ளே இருப்போம், வெய்ய காலத்தில் அது மணலுக்கு கீழே இருக்கிறச்ச 50 70 60 டிகிரி டெம்பரேச்சர் பிக்கனீர், அது இந்த ஜெசல்வின் வாட்டர்லாம் உள்ளே இருக்கிறச்ச மேலே தகன்னு இருக்கும். அதே நைட்டுக்கு ஒரே அளவுக்கு கூல் ஆகிடும் டவுன். சம்மர்லேயே 5 2க்கெல்லாம் போகுமா உள்ளே. ஸோ இந்த பங்கர்ஸ்லாம் இப்போ கூட நீங்கள் நியூஸில் ஆங்கில சேனல்கள் நல்லா காட்டுறாங்க. அதில் சொல்கிற பங்கர்ஸில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ் சேனல் காட்டுறது தமிழில் எங்கே ஒரு சோஷியல், அதாவது பேப்பர் பிரிண்ட் மீடியா, இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா இதெல்லாம் ஒன்றுமே போடலை. இல்லை பண்ணுறாங்களே, ஒவ்வொரு கவர் பண்ணிருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரிய பிரதர். நேற்றுக்கு முந்தானத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேற்று மிட் நைட்டில் ஸ்டார்டட். இது எத்தனை தமிழ் ஊடகங்கள் பண்ணாங்க நான் பார்த்த வரைக்கும் கண்ணில் படலை. ஒன்று இன்னொன்று என்ன 200 சீட்டு வருமா, 234 சீட்டு வருமா, பாஜக திமுக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணியா, வேறு இந்த கட்சி, இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த கட்சிகள் கூட்டணி அரசியல் பண்ணணும், நாடு இருக்கணும். முதல்ல நாடு நல்லா இருந்தால் அடுத்தது கூட்டணி எலெக்ஷனே வரும். இப்போ நாடு வந்து ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் கிராஸ் ஆகிட்டுருக்கு, வார் மூடில் இருக்குது. அப்போ இருக்கிறச்ச ஈவன் உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்கள்லாம் கூட இது தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அங்கே வர யாராவது ராங்காக கேஸ் ஃபைல் பண்ணால் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க. இது முக்கியம் இல்லை, நாட்டுடைய இது முக்கியம். பாரத பிரதமரோட கை கொடுக்கணும், நம்ம நாட்டை காப்பாற்றணும். அந்த 26 பலியானத்துக்கான பதிலடி கொடுக்கணும். நீங்கள் நாட்டுப்பட்டு இருக்கா இல்லை தேச துரோகியாங்கிற கேட்குற அளவுக்கு போகிறாங்க. ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அது பேசப்படலை தமிழ்நாட்டில். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு, சிட்டியில் இருக்கிறவங்களே தெரியல, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் இந்த இராணுவ வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. எப்படி தெரியுமா, கொஞ்சம் புரிஞ்சுருப்பாங்க. இப்போ பிபின் ராவத் இராணுவ தளபதி, அப்போ வந்து அவர் இறந்தார் எங்கள் இதில், அது கிளைமேட் ரேஞ்சில். அப்போ அவருடைய பாடியையும் அவங்க மனைவி கொண்டு வரும்போது தேசப்பற்று உலர்த்தின அந்த நீலகிரி மாவட்டத்து மக்கள் பார்த்ததை புரிஞ்சிருப்பாங்க. சல்யூட் அடித்து வந்தே பாரத் வந்தே பாரத் கட்டினாங்க. அதுக்கப்புறமா அவர் அங்கே போய் போகிறாரு. அவங்க பெண்கள் எங்கேயாவது அழுதாங்கடா, அவருடைய டாட்டர்ஸு எவ்வளோ புன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பிரியாவிடையை கொடுத்தாங்க. அதுதான் இராணுவம், இராணுவத்தை சார்ந்த குடும்பம். இதே மாதிரி புல்வாமா அட்டாக் போது கூட நீங்களும் அழுகலன்னு சொன்னீங்களே, ஏன் அப்படி? எனக்கு அப்போ வரல, இப்போ தான் கொஞ்சம் ஜஸ்ட் வச்சுதான். அப்போ அந்த ஸ்பாட்டில் நமக்கு வரவே வராது. ஏன்னா நம்ம வி ஆர் ஃபீலிங் த ப்ரைட் ஆஃப் த கண்ட்ரி. நாட்டுடைய பெருமையை பார்க்கணும். நாட்டுடைய காத்து பண்ணியிருக்காரு, நாட்டுடைய பாதுகாப்பில் தானே ஏதோ எதிரிகள் மாட்டியிருக்காரு. அடுத்த சகோதரர் வந்து நாட்டை காப்பாற்றுவார், நம்ம அவருக்கு ஏதாவது உதவி செய்வோம். அந்த எண்ணம் தான் எங்களுக்கு வரும். அவரை விட்டுட்டோமே போயிட்டோமே, அந்த சுயநலம் அங்கே வராது, பொதுநலம் தான் வரும். அதையும் தாண்டி எமோஷன் வேற இல்லை. நீங்கள் பாருங்கள், எமோஷன் வேறு கேட்குறீங்க. இப்போ புல்வாமா அட்டாக் போது அந்த பாடிகள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க மனைவிகளை பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ பாரத பிரதமர் இப்போ மரியாதை செலுத்த வராரு. அவங்களுக்கு சின்ன குழந்தைங்க முதல் தட்டுறாரு. அழுதாங்களா ஃப்ரேம் ஒர்க்கை பார்த்தீங்க, கண்ணில் தண்ணி வந்ததா? வரவே வராது. ஏன்னா அவங்களுக்கு ஒரே எண்ணம் தான். குடும்பத்தில் கூட பார்ட்டி லைன்லாம் வைக்கிறச்ச கூட பேசுகிறது தான். நாளைக்கு கிராஸ் பார்டர் வந்து நம்ம எப்படி ரெடி ஆகணும். இன்ஃபென்ட்ரிங்கிறது வந்து போர்க்களத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு பார்டர் ஏரியா. அந்த இடத்துல சில போஸ்டிங்ஸ்லாம் சென்சிட்டிவாக இருக்கும். அந்த இடத்துல குடும்பங்கள் நாட் அலவுட். அவங்க வந்து சிட்டியில் இருக்கணும், அதுக்காக குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க, அதில் இருப்பாங்க. ஸோ அது உள்ள அவங்களுக்கு தொடர்பு கொள்வது, அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்காது. தொட்டும் தொடச்சும் வாங்கலாம், அந்த மாதிரி தான் போகும்.
ஸோ அவங்களுக்கு இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கால்வாசியில் 100%ல் 99% அவங்க குடும்பப்பற்றோட நாட்டுப்பற்றில் ஜாஸ்தி இருப்பாங்க. வந்தால் கூட லீவில் வந்தால் ஹலோ சரி பலாமா எனி நிமிஷம் தே மேபி கால் பேக். லாங் லீவும் கிடையாது, ஷார்ட் டேர்ம் லீவு பண்ணு. இப்போ கூட எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எவ்வளோ நாள் இருக்கும் அப்போல்லாம்? அதெல்லாம் கணக்கே சொல்ல முடியாது. எந்த நிமிஷம் வேணால் யூ வில் பி ரெக்கார்ட். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என் கணவர் என்கிட்ட சொன்னது, அவருடைய ஃபாதர் இவர் எங்கேயோ குஜராத் இந்த ராஜ்கோட் அந்த இந்த பார்டரில் பூஜ் அந்த ரேஞ்சில் வந்து அப்போ ப்ராப்ளம். அப்போ அங்கே இருந்திருக்காரு. அப்போ இருக்கும்போது பிஃபோர் மை மேரேஜ் அப்போ அவங்க ஃபாதர் இறந்துட்டார் டெல்லியில். அதை கூட அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணல. அப்போ தகவல் தொடர்பில் அவ்வளோ கம்யூனிகேட் பண்ணல. அது முடிச்சுட்டு வந்துட்டு எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வராங்க வந்து குஜராத்தில் அகமதாபாத்தில். அப்போ வரைச்சு உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்திருக்கு, உங்கள் ஃபாதர் எக்ஸ்பயர்ட் ஆகி 15 டேஸ்க்கு மேலே ஆகுது. எங்கள் ஃபாதர் இறந்துட்டாரா? இல்லை டெல்லியில் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க, பாருங்கள். அப்போ தான் டெலகிராம் பாருங்கள். பார்த்தோன்னே அவர் சொன்னார், ஓ அப்படியா, பரவாயில்ல, என்னுடைய பாரத தாயை காப்பாற்றல நான் குறியாக இருந்தேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், எங்கள் அப்பாவை எல்லாம் முடிச்சிருப்பான், பரவாயில்ல, ஓகே. அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஃபாதரோட அவருக்கு பாரத தாய் தான் முக்கியமாக இருந்திருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. அப்போ தான் எனக்கும் அந்த உணர்வுல வர ஆரம்பித்தது. இப்போ இப்படியெல்லாம் கூட மக்கள் வாழறாங்க இந்தியாவில். அதனால தான் இந்தியா இந்த அளவுக்காவது பாதுகாப்பாக இருக்குது. நம்ம பார்ட்டிஷன் எத்தனை மக்கள் பார்த்துருக்காங்க தெரியாது, நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்ன தெரியாது. தூர்தர்ஷன் வந்த புதுசு இந்த சேனல்லாம் கிடையாது. அப்போ வந்து புனியாதுன்னு ஒரு சீரியல் போச்சு, ஹிந்தியில் போச்சு, தமிழ் சப்டைட்டில் வரும். அதில் பிரிவினை போது, பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை போது மக்கள் இந்த பாகிஸ்தான் பஞ்சாப் பார்டரில் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறாங்க. அதில் சில குடும்பங்கள் இங்கே தங்கிட்டாங்க, அவங்களாம் சிந்திஸு. அவங்களுக்கு டெல்லியிலலாம் இப்போ இடங்கள் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணி நல்ல பெருளவில் முன்னுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் அவளுடைய உறவுகள்னு சில பேர் பாகிஸ்தானில் இருக்காங்க. நீங்கள் எடுத்துக்காட்டால் ராவல்பிண்டியில் பிறந்தவர் தான் எல்கே அத்வானிஜி அந்த காலத்தில். ஆனால் இங்கே வந்து அவர் காட்டினாரா? இந்திய மண்ணுக்கு தான் விசுவாசமாக இருந்தார், இன்றைக்கும் இருந்துக்கார் இந்த வயசுல. அந்த மாதிரி இன்றைக்கி டெல்லியில் பார்த்தீங்கன்னா சிந்திஸ் நிறைய குடும்பங்கள் அகதிகளாக வந்தவங்களுக்கு இடம்லாம் கொடுத்து விசுவாசமாக இருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்கா அகதிகள்லாம் இங்கே இருக்காங்க, செட்டில் ஆகிருக்காங்க, கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அவங்க தாய் தொப்புள் கொடி பேசுகிறாங்க. இந்த தொப்புள் கொடி பேச்சு அங்கே எடுபடாது. இந்த பாகிஸ்தான் இந்த படித்தவங்க பிரிஞ்சவங்க இப்போ கூட போய் பார்க்குறாங்க, வராங்க. திரு அத்வானிஜி சரி அடல் பிகாரிஜி வரைச்ச ட்ரெயின் விட்டாங்க, போனாங்க, பார்த்தாங்க, எல்லாம் வந்தாங்க. இருந்தாலும் இங்கே வந்து செட்டில் ஆனவங்களுக்கு இந்திய மண்ணுடைய பிடிப்பு ஏற்பட்டுரும், அவங்க மாறவே மாட்டாங்க. ஆனால் இந்த கிராஸ் பார்டர்னு சில பேரை வச்சுட்டு ஒரு கும்பல்களை வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கணும், ஸ்திரத்தன்மை இல்லாமல் உண்டாக்கணும், ஒரு மத ரீதியாக கலவரத்தை கொடுக்கணும், பிக்சரை கொடுக்கணும், கலரை கொடுக்கணும், அப்படிங்கிற மும்முரத்தில் சில பேர் ஆப்ரேட் பண்ணுறாங்க கிராஸ் பார்டரில். அதுக்கு அவங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து வருது அரபு கண்ட்ரியில். ஆனால் அவங்களே இப்போ உணர்ந்துட்டாங்க. இந்த அமாஸோடைய இஸ்ரேல் அமாஸ் அட்டாக் நடந்தப்பறம் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் டிஃபென்ஸ் அகாடமியில் இருக்கிற ஆஃபீஸ் கூட போய் பேசினீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அஃபிஷியலாக பேசணும்னா ஃப்ரெண்ட்லி ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க. அதனுடைய தாக்கத்தை உணர்ந்தவங்க இப்போ இனிமேல் இறங்கவே கூடாது. நம்ம பொருளாதாரம் வேர்ல்டு வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அதை சமப்படுத்தணுன்னாக்க இதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண வராதுன்னா இன்றைக்கி சவுதி அரேபியாவே பெட்ரோல் இந்த கருப்பு தங்கத்தை வச்சுருக்கிற நாடு அதை ஆதரிக்கலை. அதனால தான் இன்றைக்கி பாகிஸ்தானில் அவங்களுக்கு ஃப்ளோ ஆகலை, இவ்வளோ டெரரிசம் குறைஞ்சது. இருந்தாலும் அவங்க வந்து பாகிஸ்தான் ஆர்மி ஹெல்ப்பில் தான் இந்த தடவை பண்ணியிருக்காங்களே தவிர டெரரிசத்துக்கு இப்போ படம் வரல. அதான் இங்கே கிரன்ச்சு. ஏன்னா அரேபியாவில் கட் பண்ணிட்டாங்க, இங்கே பொருளாதாரம் சரிஞ்சு போச்சு, எங்கேருந்து படம் வரும்? அதனால் அது ஒரு நிலை. அதனால தான் இன்றைக்கி சவுதி அரேபியாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் அங்கே போகிறச்சே இங்கே அட்டாக் வருது. நல்லா பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ நீங்கள் சவுதி அரேபியா கேள்வி கேட்குற மாதிரி, ஓ அந்த பக்கம் சாஞ்சிட்டிங்களா, நாங்கள் விடுவோமா பாரு அப்படின்னு. அதுக்கு ஏன் இன்னசென்ட் பீப்புளை நீங்கள் படம் வைக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் கேட்குறோம், ஒரு இராணுவம் எங்கள் இராணுவம் என்றைக்காவது பாகிஸ்தான் இன்னசென்ட் மக்களை தாக்கியோ, இங்கேருந்து இந்து வெறியர்கள் போய் சில பேரோ யாராவது அங்கே இருக்கிற மக்களை தாக்கினதா, இன்னசென்ட் மக்களை தாக்கினதா சரித்திரம் இருக்கா? பேச முடியுமா? எடுத்து காட்ட முடியுமா? அது இல்லாதனால தான் இன்றைக்கி அமெரிக்கா போன்ற நாடுகளில் நம்ம பக்கம் வராங்க. இன்றைக்கி உக்ரைன் இந்த பக்கம் வராரு. எந்த போர் பிரச்சனையாக இருந்தாலும் மாண்புமிகு பாரத பிரதமர் சமாதானப்படுத்துகிறாரு. நீங்கள் கேட்டீங்க 10 நாளாக என்ன, அதுக்கு தான் இவ்வளோ பேக் ஸ்டோரி கொடுக்குறோம். 10 நாளாக என்ன நடந்து முடிஞ்சு ஆகுது, என்னால் எடுத்தேன் கவுத்தேன் எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ கொரோனாவில் பாதிக்கப்பட்டு உலகளாவியில் பொருளாதாரம் சரிஞ்சிருக்கு, இப்போ தான் முன்னுக்கு வந்துட்டுருக்கு. அதுலேயும் நம்ம நாடு பின்னோக்கி போல சமாளிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு போரை காண்றதுனாக்க அதில் வர பட்ஜெட்டுங்கிறது பெரிய லெவல். அடுத்தது உயிர் லெவல். இப்போ தான் உயிர் கொடுத்துருக்கோம். அந்த உயிரை பார்க்கணுன்னாக்கா அவங்களுக்கு முதல்ல அச்சுறுத்தலை காட்டணும். எங்கள்கிட்ட இவ்வளோ மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, மெரைனில் இருக்குது, கப்பல் போக்குவரத்து, தரை போக்குவரத்து, விமான போக்குவரத்து,
இவ்வளோ இது இருக்குது. அதையும் தாண்டி அணுகுண்டும் நாங்கள் தயாரிக்கிற அளவுக்கு போயிட்டோம். வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி பெரிய லெவலில் டெவலப்டு கண்ட்ரி லெவலுக்கு போயிட்டோம். நீ வந்து அடங்கி போயிட்டு யார் யார் உள்ளே வச்சு ஹைட் அவுட் கொடுக்குறியோ, யார் யாரை பாதுகாக்கிறியோ அத்தனை எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு அப்படி சொல்லி தான் ராணையை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் 26/11 பாம்பே அட்டாக் இந்த முக்கிய குற்றவாளி ராணையை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ப்ராப்ளம். எப்படி நீங்கள் அவனை ட்ரை பண்ணிவிடுங்க நாங்கள் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க அந்த தீவிரவாதியோட தலைவனுக்கு வந்து வேறு இடத்துக்கு மாற்றிருக்காங்க, அடைக்கலம் கொடுத்து பாகிஸ்தான். ஏன் செய்கிறீங்க அந்த மாதிரி? இந்துக்களோ நீங்கள் கிறிஸ்டியனுக்கு மதம் கேட்டதுனால தான் நாங்கள் இந்த மதத்தை சுற்றி சொல்கிறோம், சொல்ல போகிறதில்ல. என்றைக்காவது இந்தியர்கள் போய் பாகிஸ்தானியர்களில் உள்ளே புந்து அவங்களுடைய அப்பாவி மக்கள் அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சரித்திரத்தை காட்ட முடியுமா? இதனால தான் இன்றைக்கி மேலை நாடுகள் அனைவரும் இந்தியா பக்கம் இருக்காங்க. இன்றைக்கி பாகிஸ்தான் தனித்து விடப்பட்டிருக்குது. இதையும் தாண்டி சீனாவை எடுத்திங்கன்னா வாயை திறக்கலை, இஸ் கீப்பிங் குவாய்ட். அதனால தான் இந்தியா வந்து இப்போ 10 நாளாக நீங்கள் கேட்டதுக்கு சொல்கிறேன், 10 நாள்னால் முதல் நாளில் எப்படி இருப்பாங்கன்னா எல்லா அமைச்சரவை கூட்டத்தில் கூட்டி ஒரு முடிவு, அதுக்கு அடுத்த முடிவு எதிர்க்கட்சிகளையும் கூட்டி வச்சு கலந்து ஆலோசனை, அதுக்கு அடுத்த முடிவு மாநில லெவலில் அந்தந்த முதலமைச்சர்களோட கூட்டம், அவங்களுடைய கருத்து கணிப்பு அதை கேட்டுப்பாங்க. அதுக்கு அடுத்தது தளபதிகள் 3 தளபதிகளை கேட்டு யார் யார் லீவுக்கு போயிருக்காங்க, என்ன போயிருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதாவது இது பண்ண ரீஆயில் பண்ணணுமா, ஏதாவது ரெடி பண்ணணுமா, என்னென்ன தேவை, அதுக்கு கலந்தாலோசனை. அந்த கலந்தாலோசனை பண்ணி முடிவெடுத்ததுக்கப்புறம் பொருளாதார நிதி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, அதில் பட்ஜெட் எவ்வளோ இருக்குது, இப்போ அப்புறம் ஃபுட் மினிஸ்ட்ரி, அங்கே சாப்பாடு போயாகும் பார்டருக்கு வாரும்போது அங்கே பொருளாதாரம் இருக்குது. அந்த பொருளாதாரம் அங்கே போச்ச இங்கே இருக்கிற பொருளாதாரத்துக்கு உணவுகள்லாம் போகிறதுக்கான தடை இல்லாமல் இருக்குமா, கோதுமை இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அதை தாண்டி இங்கே இருக்கிற வெளிநாட்டினர் நம்ம வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பேசஞ்சர்ஸ், அந்த சிட்டிசன்ஸ் எப்படி அவங்க உள்ளே கொண்டு போகிறது வெளியில் கொண்டு போகிறது, அதுக்கு வெளியுறவுத்துறை வரையாக அந்தந்த எம்பாசியில் பேசுகிறது, அந்தந்த பிரைம் மினிஸ்டர்ஸை பேசுகிறது, உலகளாவில் ஒப்பீனியன் கேட்டுக்கிறது. ஏன்னா ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது இந்தியாவுக்கு, இந்தியா போர் தொடுத்து அனாவசியமாக பண்ணுதுங்கிற கெட்ட பேர். ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் சமாதான பேச்சில் போனால் இப்போ போர் தொடக்கிறாரு, கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுல அவங்கள்ட்ட எந்த பிரதமராக இருந்தாலும் கன்சல்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெளிநாடுகளில் பெரிய நாடுகள்லாம் எல்லாரையும் கேட்டுட்டு ஓகே அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லையே நாங்கள் படினா சில நாடுகளுடைய வான்வெளி தடம் ஏர்வேஸ் அது ஷார்ட்கட்டில் இந்தியாவுக்கு வருது. இப்போ வார ஆரம்பிச்சிருந்து தேவ் டு டேக் ஏ ரவுண்ட் ரூட் சுற்றி வரணும். அதில் வர பெட்ரோலு சார்ஜஸ் எல்லாம் ஹெவியாக போகும். பாதிக்கப்படுறது ட்ராவலர்ஸ் பயணிகள், அந்த இதெல்லாம் இருக்குது. அங்கேருந்து வர இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு சாமான்கள்லாம் இருக்குது, கப்பல் வழியாக வருது இருக்குது, ஏரில் வருது இருக்குது, இவ்வளவு இருக்குது. இதுக்கான செலவுகள் சுற்றி வறட்சி ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பட்ஜெட் அங்கே ஜாஸ்தியாக போகும் பொதுமக்களுக்கு, அதையும் கணிக்கணும். இதனால் இதெல்லாம் கூட்டி கழிச்சு அவங்களோட ஒப்பீனியெல்லாம் கேட்குறது, நாங்கள் இறங்கலாமா, ஓகே அவங்களுக்கு, ஏன்னா இது ரொம்ப கொடுமையான நிலைமை, நாங்கள் இறங்க போகிறோம், அப்புறம் எங்களை குத்தம் சொல்லாதீங்க, அவங்கள்ட்ட கிளியரன்ஸ் வாங்கிட்டாங்க பேசி. ஸோ இந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க் இது ஒன்று. அடுத்தது முக்கியமாக அந்த நாட்டு மக்களை ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்மளை சிவிலியன்ஸை ஏன்னா எடுத்தோன்னே வந்துட்டு ஒரு ஃப்ளைட் சத்தக்கிறாங்கன்னு கேட்டானாக்கா பயந்துருவீங்க. ஸோ தே வில் மேக் யூ கெட் ரெடி, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணி காட்டுவாங்க. அதுதான் நேற்றுக்கு நடந்தது. நான் இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஏன் காட்டுறது, தமிழ் ஊடகங்கள் காட்டினாங்களா நேற்றுக்கு ரஃபேல், அப்புறம் வந்து 2 மிராஜ், இதெல்லாம் வந்து ஆர்டினரி ஹைவேல டெல்லி டு மதுரா வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே போட்டிருக்காங்க. அதுலேயே வந்து ஏர் ஸ்ட்ரிப் போட்டிருக்காங்க. அதில் வந்து இறங்குது ஃபாஸ்ட்டாக, பொதுமக்கள் பார்த்துக்குங்க. ராத்திரியில் பண்ணி காட்டினாங்க, மத்தியானம் பண்ணி காட்டினாங்க, காலையிலையும் பண்ணி காட்டினாங்க, 3 வேளையும் எப்படி அது சிக்னல் வந்து இறங்கத்தை சத்தம் வரும்னு. அப்போ பயப்படாமல் இருப்பாங்க. இதெல்லாம் அவங்கள ரெடி பண்ணணும். அந்த மாதிரி 23 இடங்களில் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ. ஆனால் மக்களுக்கு வெளியில் சொல்ல மாட்டாங்க, தான் இராணுவ ரகசியம். இப்போ கூட கேள்விப்பட்டிருக்கீங்க, தமிழ்நாட்டு காவல்துறை வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கு, முக்கியமான இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்டைரக்டாக இந்த மாதிரி சில இடங்கள்ல இப்படிலாம் நடக்கும், பொதுமக்கள் பயப்படாதீங்க அப்படின்னா. சாதாரண பஸ்ஸு போடுற ரோடில் ஒரு ஹெலிகாப்டரோ ஒரு ஃப்ளைட்டோ ஏரோப்ளைனோ வந்து இறங்குனாக்க இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எந்த அளவுக்கு வசதிருக்காங்க டெக்னாலஜி, இதுக்கெல்லாம் பண செலவு போகிறது. இது ஒன்று, அதில் விரயமாகிடக்கூடாது. பண்ண எக்ஸசைஸ்லாம் நம்ம ஜெயிக்கணும். அந்த மாதிரி அதையும் தாண்டி எதிர்கட்சிகள் தேவையில்லாத பிரச்சனை பேசுகிறது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பஞ்சாபுடைய முன்னாள் முதலமைச்சர் மான்கிறவர் புல்மா அட்டாக் நடந்தது உண்மையா இல்லையா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது உண்மையா இல்லையா, இது ஒரு கேள்வி. நாட்டினுடைய சிரஸ்தன்மையை பார்க்குறச்சு இந்த கேள்வி கேட்குறதுல எவ்வளவு அவமானம். அவரெல்லாம் போய் இன்றைக்கி பார்டரில் நின்று பேசுவாரா? பார்டரில் ஒரு 10 நிமிஷம் இருக்க சொல்லுங்கள். இப்போ டெம்பரேச்சர் 116 ரெக்கார்ட் ஆகுது ராஜஸ்தானில். ராஜஸ்தான் மெயின் பார்டர், அங்கே போய் நிற்பாரா? பஞ்சாபிஸ் மெயின் பார்டர், அங்கேயும் 115 ரெக்கார்ட் ஆகுது, நிற்பாரா அவர்? நாங்கள் கேட்குறோம் இந்த கேள்வியை. எங்களுக்கு தெரியும் அந்த வழி.
இதெல்லாம் திறந்து தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. சிலதுமே வந்து கார்கில் எல்லாம் மைனஸ் வரைச்சா ஃப்ளைட் போகாது. யூபிஏ காலத்தில் அப்போல்லாம் யூபிஏ காலத்தில் எங்கள் கணவர்லாம் பணிபுரிந்தார். அப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆகலைனாக்க அங்கே சாப்பாடு வந்து இப்போ டியூப்பில் வர சாப்பாடே வராது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அவ்வளோ ப்ரொடெக்டிவாக கொடுக்கல. ஆனால் இந்த 2014க்கு அப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1 rank 1 pension. நான் அனுபவிக்கிறனால சொல்கிறேன். இந்த 1 rank 1 pension என்னன்னாக்க இன்றைக்கி ரிட்டையர் ஆகும்போது என்ன சேலரியோ சமமாக கொடுக்குறது. இன்னும் அப்படி இல்லை. இது ரொம்ப நாள் அந்த கோரிக்கையை தீர்த்து வச்சார். 2014 அறிக்கை கொடுத்தாங்க, தேர்தல் பண்ணுறோன்ட்டு. ஆகஸ்ட்டில் இவனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு நல்ல அரியர்ஸ் வந்தது, நல்ல வருது. ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா கொடுக்குறாங்க. ஃபுட்டெல்லாம் இப்போ கரெக்டாக போய் இறங்குது. அந்த ஆல்டிடியூட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த கவலை இல்லாமல் கார்கில் கூட பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆர்டினரி சிவிலியன்ஸ்க்கு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. பிளைண்டாக கேட்குறாங்க. என்ன 10 நாள் ஆச்சு இறந்துட்டு. இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற பேச்சு நான் சொல்கிறேன். என்ன ஒரு 10 நாள் ஆச்சு, இன்னும் பிஜேபி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, மண்பு பாதர் என்ன பண்ணுறாங்க, அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. நீங்கள் நான் கேட்குறேன், இப்படி பேசுகிறீங்களே. அன்றைக்கி இது நெல்லூர்லேருந்து ஒருத்தர் ஒரு பயணி இறந்துட்டார் இல்லையா, டூரிஸ்ட்டு. அவருடைய பூத உடல் வருது. அந்த நடுராத்திரியில் 11 மணிக்கு 10 மணிக்கு நானும் போயிருந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக பின்னாடி இருந்தேன். 10:30 மணிக்கு என்னுடைய கடமை அவரை வரவேற்று அவர் இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைங்கிறது போயிடுது. அப்போ நான் பார்த்து தமிழக அரசுலேருந்து ஒத்துழைமை வரல. என் கண்ணில் படவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. முதலமைச்சர் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கணும், வந்து அவங்களுக்கு தமிழக அரசு வழியாக மரியாதை செஞ்சுருக்கணும். நடக்கவே இல்லை. நான் கேள்விப்படலை, ஒரு நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் இது நடந்ததை இந்த மீடியாவில் நான் பார்க்கல. இது ஏன் உங்கள் உயிரை அவங்க தானே பாதுகாக்கிறாங்க, இந்த இராணுவத்தை சேர்ந்தவங்க. அதில் அசம்பாவிதத்தில் இறந்துருக்காங்க. அதை நம்ம மனசு அங்கே இருக்க வேண்டாமா, நம்ம கூட இருக்க வேண்டாமா? இதை தான் உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கு. இது எவ்வளவு உண்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. இஸ் ஃபைலிங் இன் பெட்டிஷன். அந்த பெட்டிஷன் வருது. ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் சூரியகடாங்கிற சீனியர் ஜட்ஜ் பெஞ்சில் கேட்குறாங்க, என்ன நீங்கள் போட்டிருக்கீங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 10:30 மணிக்கு உட்கார்ந்த உடனே என் கேஸை கேட்கணும் அந்த இவர் சொல்கிறாரு. உடனே நீதிபதி கேட்டார், நீங்கள் தனி மனிதனாக போட்டிங்களா இல்லை ஒரு வழக்கறிஞராக போட்டாங்க? இல்லை வழக்கறிஞராக போடல, ஒரு தனி. அப்போ எதுக்கு வழக்கறிஞர் யூனிஃபார்ம் போட்டுட்ருக்கீங்க? சரி, அதை விடுங்க. நீங்கள் என்ன போட்டிங்க? நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். என்ன கேஸை கேட்கணும், வழக்கை கேட்கணும் எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. என்ன உங்களுக்கு அவசரம்? இந்த கேஸை வந்து நீங்கள் எப்போ எந்த தைரியத்தை வச்சு ஃபைல் பண்ணீங்க? அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ்க்கெலாம் புரியல எதுக்கு இவ்வளோ காட்டாக பேசுகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் நீதிபதியை சொல்கிறாரு, நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இராணுவத்துறையே குறைச்சி மதிப்பீடு போடுறீங்களா? யுவர் அண்டர்மைனிங் தி ஃபோர்ஸஸ் ஆஃப் அவர் டிஃபென்ஸ். டிமாரலைஸ் பண்ணுறீங்களா? அவங்களுடைய புத்துணர்ச்சி குறைக்கிறீங்களா? என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? அப்படி இந்த வேகத்தில் கேட்குறாங்க. அடி வயத்தில் இருக்க கோவம் அந்த வேகத்தில் கேட்குறாரு அவர். கேட்டோன்னே இல்லை நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஒரு நீதி விசாரணை வேணும், ஒரு குழு அமைக்கணும். அந்த குழுவில் இவங்க இப்போ ரிட்டையர்டு ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்லாம் இருக்கணும், உச்சநீதிமன்றம். எங்கள் நீதிபதிகள் புலன் விசாரணை பண்ணுவாங்களா? நீதிபதிகள் சட்டத்தை தான் பார்ப்பாங்க, சட்டத்துக்கு நீதி கொடுப்பாங்க. என்ன போட்டிருக்கீங்க? அப்போ உங்கள் மனசில் என்ன? நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா, இந்தியாவில் உடவோட இருந்து மனதோட வேற எங்கேயாவது இருக்கீங்களான்னு கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன கேட்குறீங்க? ஒரு டைரக்ஷன் யாருக்கு? ஒரு ஆக்ஷன் பிளான். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், சிஆர்பிஎஃப், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, மற்ற மினிஸ்ட்ரிஸ்லாம் சேர்ந்து, அப்புறம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இது ஜம்மு காஷ்மீர், அதெல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் பண்ணணும். எப்படி நடக்குது, என்ன நடக்குது விசாரணை, அப்படி தான் இவங்க சந்தேகிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இவங்க பேசுகிறாங்கல்ல, தெர் வாஸ் அ லீக்கேஜ் இன் தி இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்கல்ல, உளவுத்துறை சரியாக பார்க்கலன்னு. அது மறைமுகமாக கேள்வி கேட்குது உச்சநீதிமன்றம். என்ன சந்தேகிக்கிறீங்களா? ஒரு அளவுக்கு அந்த மாதிரி விட்டுருவாங்களா நாட்டோடைய இதை பாதுகாப்புன்னு சொல்லி கேட்குறேன். அடுத்த இருக்காங்க முக்கியமாக இன்றைக்கி ப்ரெஸ் கவுன்சில் டே, ப்ரெஸ் மீட் கரெக்டாக இன்றைக்கி பத்திரிகையாளர்களுக்கான தினங்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்குலாம். அப்போ ஒரு வார்த்தை கேட்குறாங்க, அதில் ஒரு டைரக்ஷன், ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் மானிட்டர் பண்ணி சென்சார் பண்ணி தான் பிரிண்ட், சோஷியல், மெயின் ஸ்ட்ரீம்லாம் போடணும்னு சொல்லுங்கள். நீங்கள் யாருங்க அதை கேட்குறதுக்கு? அப்போ என்ன அர்த்தம்? இந்த விஷயங்கள்லாம் உண்மையான விஷயங்கள்லாம் இந்த இந்தியா டுடே சேனல் கூட அந்த மனைவிகளெல்லாம் அவங்களெல்லாம் பேட்டி எடுத்தாங்க முந்தானத்துக்கு, எடுத்து அப்படியே லைவாக போடுறாங்க. இது குரல் வந்து அங்கே கேட்டால் உங்களுக்கு பாதகம்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து அவர் எந்த மதத்தை சார்ந்தாலும் இங்கே சொல்ல விரும்பலை. ஏன்னா இது அரசியல் அப்போ மதச்சார்பு வரக்கூடாது, அது காஸ்ட் ஷீட்டில் பார்த்தா தெரியும். அப்போ அவருடைய எண்ணம் என்ன?
நீங்கள் இந்திய இறையாண்மையை சந்தேகிப்பதும் இந்திய செக்யூரிட்டியை சந்தேகிக்கிற மாண்புமிகு பிரதமரையே அரசையும் சந்தேகிக்கிறீங்கன்னா கேட்டுட்டு ஒரு கத்தினாங்க தான் சொல்லணும். அவ்வளோ வேகத்தில் பேசுகிறாங்க. நீங்கள் இந்த தருணத்தில் இந்தியா வந்து கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கு. இந்த தருணத்தில் நம்ம வந்து என் கையை எடுத்துக்கங்க, என்னால் என்ன சின்ன உதவி செய்யணும்னு நாங்கள் செய்கிறோம். அந்த இழந்த குடும்பங்களுக்கோ இல்லை அங்கே ஏதாவது சாமான்களை கொண்டு கொடுக்குறதோ ஏதாவது நாங்கள் வரோம் அப்படின்னு நீங்கள் மாண்புமிகு பிரதமருக்கு கை கொடுக்கணும், மத்திய அரசுக்கு கொடுக்கணும். அதை விடுத்து அவங்கள சந்தேகிக்கிற விதமாக கமிஷன் போடணும், பேச எந்த விதத்தை ஏற்றுக்க முடியும்? இப்போ ரீசெண்டாக கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஃபுல் பெஞ்சு, அதாவது தலைமை நீதிபதிகள் அத்தனை நீதிபதிகள் நின்று அந்த இறந்த ஆத்மாக்களுக்கு மலரஞ்சலி செஞ்சு உறுதிமொழி எடுத்தாங்க. நாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் மத்திய அரசோட பயணிக்கிறோம், எங்களால் அணில் போல் நாங்கள் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம்னு கொடுத்தாங்க. அது தெரிஞ்சு நீங்கள் இந்த பாரில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, என்ன தைரியமாக இருந்தால் பண்ணியிருப்பீங்க சொல்லிவிட்டு அப்புறம் அவர் கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ண விரும்புகிறீங்கன்னு. இல்லைலாம் கிடையாது, நோ ஆர்குமெண்ட், வி வில் நாட் அலோவ் டு ஆர்கியூ, வி ஆர் கோயிங் டு டிஸ்மிஸ். டிஸ்மிஸ் பண்ணல, நீங்கள் வித்ட்ரா பண்ணலைனாக்க பெனல்ட்டி. இல்லை இன்னொரு கேள்வி, இன்னும் என்ன கேள்வி, அதாவது ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்து படிக்கிற பசங்க இந்தியாவில் நிறைய இடத்துல தங்கியிருக்காங்க, வெளிநாட்டலாம், அவங்களுடைய பாதுகாப்பு குறித்து அது வேறு சந்தேகமா? நீங்கள் என்ன பார்க்கலையா? நீங்கள் படித்தவங்க தானே. இந்தியாவோட ப்ரிப்பரேட்டரி ஒர்க் எப்படி வாரக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, எல்லோரும் பாதுகாப்பாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கம்யூனிகேஷன், அதை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன கோர்ட்டில் கேஸ் போடுறது? வேணும்னா எந்த ஹைகோர்ட்டில் போட்டாலும் அங்கேயும் என்டர்டைன் பண்ண விட மாட்டோம் நாங்கள் சொல்லி திட்டி அமைச்சிட்டு அடுத்த நிமிஷமே உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் வன்மையாக கண்டித்து அவர் மேலே ஆக்ஷன் எடுத்து அவருடைய சமனை வந்து ரத்து பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்படின்னா என்ன, நீ வேணால் பார்டரில் நின்று வேலை பண்ணிட்டு வா ஒரு நிமிஷம், அப்போ தெரியும் உனக்கு கஷ்டம் என்னென்னு. இல்லை நீ பார்டர் கொடுத்து பாகிஸ்தான் போயிடு. அந்த அளவுக்குலாம் கோஷங்கள் நடந்தது. இந்த மாதிரி நீதிமன்றங்களே இன்னைக்கு மத்திய அரசோடு இணைஞ்சு வேலை பண்ண தயாராக இருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு 1971 அந்த வார்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்தியன் ஆர்மியோடைய பவர் என்ன, அவங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அப்படிங்கும்போது இந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்க போகுது? எதுனா இப்போ நம்ம மத்திய அரசு எடுக்கிற நடவடிக்கைக்கு அதான் கேட்குறீங்க. உலகளாவிலே இல்லை இந்திய மக்கள்கிட்ட இருந்தால் இந்திய மக்கள் இந்த முதல்ல உலகளாவே பாராட்டுது, இன்றைக்கி ஆக்ஷன் எடுன்னு கம்பல் பண்ணுது. இன்றைக்கி ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அதிபர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், நாங்கள் அவங்க கூட இருக்கோம். புட்டின் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அவங்க கூட இருக்கோம் உலக வரலாறு. ஆனால் சைனா மட்டும் அமைதியாக இருக்குது. எந்த தருணத்தை எப்படி போடுவோம்னு தெரியாது, அதை விட்டுடுவோம். நம்ம தமிழக இந்திய மாநிலம் கேட்டுங்க, இந்திய மாநிலங்களில் மெஜாரிட்டி மாநிலம் பிஜேபி ஆட்சி புரியுது, உடனே ஜால்ரா அடிக்கிறான்னு சொல்லுவாங்க, அதை விட்டுடுவோம். பிஜேபி ஆட்சி புரியாத மாநிலங்கள் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அது முக்கியமாக தமிழ்நாடு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டசபையில் ஒரு தீர்மானம் ஏற்றி முடிச்சிட்டாங்க. ஆனால் அது குறித்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து என்னென்ன உதவிகளை செய்வோம், எப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க கேட்ட கேள்விகளுக்கான முகாந்திரம் இருக்கிறதா என் கண்ணில் படலை, காதுலையும் கேட்கல. நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கல. அப்படின்னா இன்றைக்கி எந்தெந்த இராணுவத்தை சேர்ந்த உயிரோடு வந்து அவங்க அங்கே ஃபீல்டில் இருக்காங்க, குடும்பம் இங்கே இருக்குனாக்கா அந்த குடும்பங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரேஷன் கொடுக்குறதோ, அவங்கள போய் பார்க்குறதோ, துணிமணி இருக்கிறதோ, அந்த குழந்தைகளுக்கு படிப்புக்கு சமாதானமாக அந்தந்த ஊரில் இருக்கிற எம்எல்ஏக்கள், அந்த பஞ்சாயத்து தலைவர்கள், அந்த மாதிரி கிராம லெவல்லையும் சிட்டியில் வந்து கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கிறவங்கள அமைச்சு வச்சு அவங்கள போய் பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லி நாங்கள் இருக்கோம்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை எழுச்சி ஏற்படுத்தினதா எங்கேயுமே நடக்கலை. ஆனால் இன்றைக்கி மற்ற மாநிலங்களும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அப்போ இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லையா இவங்க? நானே இருக்கேன், எங்களுக்கு எக்ஸர்விஸ்மெண்ட் போர்டு இருக்குது சேட்பட்டில். அந்த போர்டில் வந்து இந்த இராணுவத்துறை, இவங்க இராணுவத்துறையில் பணிபுரிஞ்சவங்களுக்கு இன்னைய வரைக்கும் 60 வருஷம் திராவிடம், அண்ணா திராவிடம், அதாவது எங்கள் பங்காளி ஆளின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க யாராவது ஒத்தரையாவது ஒரு எம்எல்ஏ இல்லை வார்டு கவுன்சிலர் இல்லை பஞ்சாயத்து தலைவர் ஆக்கியிருக்காங்களா? பதில் சொல்ல முடியுமா? அதனுடைய வலி தெரியுமா? அப்படிப்பட்டவங்க கிருஷ்ணகிரியில் ஒரு மேட்டர் நடந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இராணுவ வீரர் லீவில் வராரு, ஏன் இப்போ தண்ணி வேஸ்ட் அடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இருக்கிற ஒரு கவுன்சிலர் வந்து அவர் கொலை பண்ணிட்டார், அவ்வளோ பெரிய. அதுக்கு வந்து அப்போ கூட வன்மையாக கண்டித்து உண்மையாக நடக்கலை, லேட்டாக தான் இப்போ பிஜேபி போராட்டம் பண்ணதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க. அது நடந்தது. அப்போ வந்து ஒரு கோர்ட் மார்ஷல்ங்கிறது நடக்கும். ஏன்னா என்னுடைய இராணுவ வீரர் லீவில் இருக்கும்போது என்னுடைய ஊழியரை நீ கொன்றுவிட்டால் அது வந்து ஆர்டினரி போலீஸ், சிவில் போலீஸ் ஹேண்டில் பண்ண முடியாது. ஒன்லி கோர்ட் மார்ஷல் பேர், அது வந்து இராணுவத்துறையில் இருக்குது. அதை முதலாக வந்து விசாரிக்கப்பட வேண்டிய காவல்துறையுடைய அமைச்சர் யார்? முதலமைச்சர். அவரை தான் விசாரிச்சிருக்கணும், அவர் தான் A1. அப்படி இருக்கும்போது நடவடிக்கை இருக்காத போது, அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது
இவங்க வந்து மாரல் பெப்டாக்மாங்க, மாரலி பேசுறது, பெப்டாக் கூட்டு வச்சு பேசுறது, அவங்க குடும்பத்தை போய் பார்க்கறது, அந்த மாதிரி அவங்களும் அந்த அரசு செய்யவே இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா திமுகலாகட்டும் அதிமுகலாகட்டும் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், இராணுவத்துறையை சேர்ந்தவர்களுக்கு தனிப்பிரிவு எதுவுமே கிடையாது. காங்கிரஸில் கூட கிடையாது. ஆனால் பிஜேபியில் ஒரு பிரிவு இயங்குது, அதில் எக்ஸர்விஸ்மென் விங்குன்னு இருக்குது. அதில் இராணுவத்தில் ஓய்வு பெற்றவர்கள், கை கால் உடஞ்சி இது மாதிரி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், இன்ஜர்டு ரிட்டையர்மெண்ட்டு, இந்த மாதிரி இறந்த மனைவிகள், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் மெம்பராக இருக்காங்க. அவங்களுக்குலாம் பதவிகள் கொடுத்துருக்காங்க. அது தனியாக இயங்குது. அந்தந்த விழாக்கள்லாம் கார்கில் டே திவஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க. கார்கில் திவஸ்லாம் தமிழக அரசு இன்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஏன் நாட்டினுடைய அங்கம் இல்லையா? உங்கள் உயிரே அவங்க தான் பாதுகாக்கிறாங்க, ஏன் செய்யலை? அப்படி இருக்கும்போது இன்னைய வரைக்கும் இவங்க சொல்கிற கூத்து 10 நாள் ஆகுது, 11 நாள் ஆகுது, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்குறாங்க. ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு 5.5 கோடி ஜனங்களை வச்சுக்கிட்டே உங்களால் ஆட்சி புரிய முடியல. இவ்வளவு கொலை குத்தம் இவ்வளோ நடக்குது, கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இல்லை, இன்றைக்கி 140 கோடி ஜனங்களுடைய உயிரை ஒன்றொன்றையும் பாதுகாக்கிறது அந்த இராணுவம். அந்த இராணுவத்தில் ஒரு முடிவு எடுக்கும்போது மற்ற நாடுகளை கலந்து எடுக்கிறதுக்கு டைம் எடுக்காதா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீட்டு ரத்து. நீங்கள் எந்த ரத்தாச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் ஓடிட்டுருக்கு. செங்கலை தூக்கி ஏஎம்எஸ் வரல. நீங்கள் இன்றைக்கி செங்கல் வச்சு பாதி வந்துருச்சு. என்ன இப்படி வந்து வெட்டு பேச்சு பேசினீங்களே தவிர தேச உணர்வோட அதுக்கு பணிபுரிகிற மக்களுக்கோ அந்த குடும்பத்திற்கோ எதுவுமே இல்லாத, ஜாதி ரீதி இல்லாத, மத ரீதி இல்லாத ஒன்றா இருக்கிற ஒரே குடும்பம் இராணுவம். அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்கள கூட்டு வச்சு பேசியிருக்கீங்களா இன்னை வரைக்கும் முதலமைச்சர்? அதை விடுத்து ஏதாவது இந்த துறையில் சிவில் லைனில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு ஒரு இராணுவத்தை கேட்டானா அவங்கள கொலை பண்ணுறீங்க. அடுத்தது இன்றைக்கி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, மேயர் பிரியா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சுகாதார இதுவாக இருக்குன்னு உங்கள் இன்னைக்கு எதுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, இன்றைக்கி ப்ரெஸ் டே, உங்களுடைய நாட்கள். இந்த நாட்கள் நேற்றுக்கு உங்களுக்கு போகிற ஒரு சகோதரர் கேட்குறாரு, என்ன மேடம் ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஸ்மெல்லே இல்லை, ஏதோ ஒரு கோலமாவை போட்ட மாதிரி இருக்குன்னு. அவங்களுடைய தொகுதி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன எந்த சேனல் தெரிஞ்சவங்க, எங்கே பண்ணுறீங்க, உங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, இங்கே யார், இதுவாக கேட்குற விதம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அந்தப்பட்ட ஒரு மேயர் வந்து அவங்களுடைய பதவி என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க. மேயர் இஸ் அ கவர்டட் போஸ்ட். இப்போ இராணுவ ஜெனரல் தான் வந்து டாப் மோஸ்ட். இப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பாகிஸ்தானில் இராணுவத்துக்கிட்ட பயப்படுவாங்க, எந்த நிமிஷம் கவுத்துருவாங்க, மிலிட்ரிக்கு போகிறோம், மற்ற நடக்குது ஆப்பிரிக்காவில். ஆனால் நம்ம நாட்டில் மரியாதை கொடுத்து மாண்புமிகு ஜனநாயகத்தை கைப்பற்றின நினைக்கிறது இராணுவம். இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, அவனை போய் கேட்குறாங்க. அப்போ கேட்டபோது எங்கே இதுன்னு மிரட்டுறாங்க. அந்த அம்மா முக்கியமான இருக்குது, இன்றைக்கி பிரதமர் வராரோ ஜனாதிபதி வந்தாலும் மேயர் தான் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணணும், அப்புறம் தான் முதலமைச்சர். தட் இஸ் த ப்ரோட்டோகால். ஆனால் இந்த அம்மாவை எங்கே உட்காந்து வச்சுருக்காங்க, மகளிர் மாநாடு நடத்துகிறாங்க, கனிமொழி அக்கா, பிரியங்கா காந்தி சோனியா மேலே இருக்காங்க, இந்த அம்மா 4வது ரோவில் கீழே உட்காந்துருக்காங்க. அடுத்தது மேயருடைய இது முதலமைச்சர் பார்க்க தொங்கிட்டு போகிறாங்க. அடுத்தது ஏர் ஷோ நடக்குது, முதலமைச்சர் மனைவி முன்னாடி, இந்த அம்மா பின்னாடி. அப்போல்லாம் இந்த அம்மாவுக்கு உணர்வு இல்லையா? பால் பவுடர் டப்பா கேட்குறாங்களே, இதுவாக இந்த தருணத்தில் பேச வேண்டிய நேரம்? உன்னை போல யங்ஸ்டர் ஒரு கல்யாணம் ஆகி 6 நாளில் ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை அழுது கொண்டு இருக்கா. நீங்கள் மேக்கப்பை பற்றி பேசுகிறீங்க, பவுடர்னு. எவ்வளவு கோபம் வரும் எங்களுக்கு? அவங்களாம் பெண்களா? அவங்க எப்படி இந்த போஸ்ட்டில் இருக்கலாம்? இதுக்கு தான் திரு மா சுப்பிரமணியம் நீதியரசர், சென்னை நீதியரசர் என்ன சொன்னார், இவர் இந்த அரசியல்வாதிகள் செய்வதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய, பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது ஜனநாயகத்தின் கிங்கு யார்? வாக்காளர்கள். அந்த வாக்காளர்கள் சொல்லுவாங்க. இதை வருத்தத்தோடு நாங்கள் பதிவு செய்கிறோம். நானும் ஒரு பெண், இப்படி பேசியிருக்கக்கூடாது. அவங்க அந்த இதை பற்றி நாடே அங்கே பார்த்துட்ருக்கு, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இதை வன்மையாக கண்டிக்க. அதனால தான் இது சொல்கிறேன், தமிழக அரசு தமிழ் மக்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி நீங்கள் உங்களை போல சமூக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எடுத்து ஒளிபரப்பினா இது கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் உணர்ச்சி வரும். யங்ஸ்டர்ஸ்லாம் இராணுவத்தில் போய் சேரும். இந்த இராணுவத்தில் சேர்ந்தது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவித்தாங்க? 16 வயசுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் வெளில அமைச்சிருவாங்க, வேலை கிடைக்காது, இது கிடைக்காது சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களே. இதுதான் இவங்களுடைய எண்ணம். அப்போ இன்றைக்கி விஜய் கட்சியில்னா 15-14 வயசில் போய் சேர்றாங்க. அவங்க வாழ்க்கை என்ன? அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன? விஜய் கேட்குறோம். விஜயும் இப்போ சொன்னார் அதை பற்றி. நான் இப்போ கேட்குற பதில் சொல்வாரா? அதே நாட்டுக்கு செஞ்சிங்கனாக்க அவங்க வெளியில் வரும்போது லம்சம் அமௌண்ட் கொடுத்து தொழில் ஆரம்பித்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி இராணுவத்துலேருந்து விடுதலைப்பட்டவங்க இருந்தாலும் வேலை மறுவேலை எடுக்கிறாங்களா இல்லையா? பென்ஷனோட பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? அவங்க வேலை கெட்டு போதா? இராணுவத்துக்கு என்றைக்குமே தனி மரியாதை உண்டு, ரைட்டா? இதை புரியாத பேசுகிற இந்த தமிழக அரசு இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வருத்தமான சமாச்சாரம். ஓகே மேம், உங்களுக்கு எங்களுடைய மரியாதைகள். உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். இங்கே இருக்கிற மக்கள்லாம் பாரத உணர்வோடு வாழணும். நம்ம நாடு, இந்த மண்ணு நம்மகிட்ட யார்ட்டையும் போகக்கூடாதுங்க. அதான் எங்கள் வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.